Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நல்ல ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பண்ண போகிறோம். இதை நல்லா சூடான சாதத்தோடு போட்டுட்டு அப்பளம் மட்டும் வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். வாங்க இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக நம்ம கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு 6-7 பல் பூண்டை எடுத்து நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டை சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த பூண்டோட வாசம் கொஞ்சமாக வந்ததும் இதில் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நம்ம வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மீடியம் சைஸ் தக்காளியில் 2 தக்காளி எடுத்து நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இதை ஒரு 3-4 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காயை சேர்த்து இதை நம்ம லைட்டாக கலந்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்ததுனால 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1-1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கரைச்சி வச்ச புளியை நம்ம இந்த வெண்டைக்காயோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். இது நல்லா திக்காக கிரேவி மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது இந்த மாதிரி லைட்டாக கொதித்து வந்ததும் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழம்புமே லைட்டாக திக்காயிடுச்சு. எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ லைட்டாக இதை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே குயிக்காக நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல சூடான சாதத்தோடலாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பழைய சாதத்தோட இன்னுமுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.